காக்ரோச் ஜனதா கட்சியை வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்டியாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு இருக்கோம். இவங்களாம் என்னோடய டீம்ஸு. எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அடுத்த ஒரு 30 டேஸில் வந்து நாங்கள் இதை அஃபிஷியலாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை சார், இது வந்து ஆன்லைனில் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக போச்சு. எங்களுக்கு அந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது. சரியா இதை நம்ம இனிஷியேட் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் சார். இது வரைக்கும் யாருமே பண்ணலை. அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாமே, ஃபஸ்ட் ஸ்டெப் நம்மள்தான் இருக்கட்டுமேன்றதுக்காக பண்ணுறோம் சார். எதுக்காக இந்த கட்சி சார்? ஃபுல்லாக முழுக்க இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் தான். இது யங்ஸ்டர்ஸுக்காகவே இது ஆரம்பித்த கட்சி. இது வேலையில்லா பட்டதாரிகளுக்காகவே இது உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்காகவே இந்த யங்ஸ்டர்ஸ். இப்போ ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வலையை போட்டு மீனை வாரிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிற வலையில் எவ்வளோ மீன் சிக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அது மட்டும் இல்லாமல் நம்மளில் யாருமே அரசியல் பின்புலம் இல்லாதவங்க, யாருமே வந்து பணக்காரங்க கிடையாது, சினிமா ஆர்டிஸ்ட்டு கிடையாது, இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியில் எதுவுமே இருந்தது கிடையாது. ஏன் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா தான் சார். யங்ஸ்டர்ஸ் முழுக்க யங்ஸ்டர்ஸு இதுக்கு முன்னாடி அரசியலில் எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாதவங்க, புதுசாக அரசியலே தெரியாதவங்க அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணலாங்கிற ஒரு ஆசை தான். கையில் அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலையை கொடுக்கலான்ற எங்களுக்கு ஒரு எண்ணம். யாருக்குமே இல்லை. அதிகாரம் இருக்குது, தட்டி கேட்க முடியல, யாராலும் கேட்க முடியல. யாருக்கோ பின்னாடி பின்புலம் இருக்குது, அவங்க தான் வந்து தட்டி கேட்குறாங்க. இப்போ நம்மள மாரி நடுத்தரமாக இருக்கிறவங்க யாரும் கேட்க முடியாது. ஸோ நீங்களாம் மீடியாஸ் இருக்குது, நீங்களாம் தட்டி கேட்கலாம், நாங்களாம் வந்து தட்டி கேட்க முடியாது. எங்களுக்காக பின்னாடி யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ இது நாங்களே கையில் எடுத்துக்கலாம், இளைஞர்கள் முன்னாடி கொண்டு போகலாம். இதுதான் எங்களுடைய எண்ணம் சார். ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கொள்கைகள் இருக்குது, நாங்கள் அதை தான் பின்பற்றலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களோட இது. அதுக்கடுத்தது வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது மாதிரியானது இருக்குது. எங்களுடைய கொள்கைகள் சில இருக்குது. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கணும் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். இதை தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆமாம் ஆமாம், அதில் ஒரு மாற்றம் கேட்கல. அது மாதிரி ஒன்றா நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். எதிர்கட்சியெல்லாம் இல்லை, எதிர்கட்சியாக இல்லை கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் எங்களை அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசியல். இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே அரசியல் பேசுறதுக்கு ஒரு மெயின் காரணம் அவங்களா இருந்திருக்காங்க. அவங்களால கூட நாங்கள் இதில் வரதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நாங்களும் ஒரு அரசியல் கட்சி துவங்கணுங்கிற ஒரு ஐடியா தான் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், இப்போ வரைக்கும் இன்னும் எதுவும் யாரும் சொல்லலை. இதுக்கப்புறமா வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி வந்ததுன்னா பிற்காலத்தில் நாங்கள் அவங்களோட இல்லை சார், அவங்க இன்னும் யாருமே ப்ராப்பராக இதை ரெஜிஸ்டர் பண்ணலை. அவங்க போயிட்டு இன்னுமே வந்து எலெக்ஷன் கமிஷனில் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. நாங்கள் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம் சார். போய் தான் சார் பார்க்கணும். ஒத்துப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. போய் தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் வேலை இல்லாத பட்டதாரிகளோட சதவீதம் தெரியுங்களா? அதை மாற்றத்துக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிறது? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காக தான் நாங்கள் உள்ள வந்திருக்கோம். அதுதான் சார். ஆரம்பத்திலே நீங்க இவ்வளவு கேள்வி ஐயோன்ட்டு இப்படி உட்கார வச்சிடாதீங்க. நாங்க எழுந்து வந்து உள்ள நாங்கள் கற்றுக்குறோம் சார். நாங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் மீட்ன்றதுனால கொஞ்சம் சரியா புரியுது. சரியாக புரியுது சார், சரியாக புரியுது. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் கற்றுக்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு போனோம். இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் டே 1. சார் இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே டிஜிட்டல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 10,000 அபோவ் இருக்காங்க. அது பின்னால் அதிகமாகும் சார். இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உறுப்பினராக இப்போ கார்டு போட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு 2000 பேராச்சும் அதில் உறுப்பினராக ஆகிடுவாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே சார். ஏற்கனவே டிஜிட்டல் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோமே. சார் இன்றைக்கி வந்து கட்சியோட ஆரம்ப விழா சார். இன்றைக்கி துவக்க விழா. இன்றைக்கி தான் கட்சியோட துவக்க விழா. நான் தான் வந்து தலைவர், இவர் துணைத் தலைவர், இவர் பொருளாளர் சார். இப்போது அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். இன்றைக்கி ஆரம்பம், அதனால் சரி வர எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியல. அடுத்தடுத்த மீட்டிங் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சார். பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் ஆமாம், உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வச்சோம். நாங்கள் உங்களை விட வயசு கம்மி, என்னடா சின்ன பையன் வரேன்னு சொல்லி எங்களுக்கு தட்டி அப்படியே அமைக்கிடாதீங்க, என்கரேஜ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க சார். எங்களுக்கு
இல்லை சார், இது பேக்ரவுண்டு எல்லாருமே நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட் யார் என்னன்ட்டு. ஆக்சுவலாக அந்த கட்சிக்கு வந்து அதை ஆரம்பித்த ஒரு கிரியேட்டர் பின்னாடி வந்து பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பின்னாடி யாருமே கிடையாது. இதை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? எங்களோட பேக்ரவுண்டில் வந்து பெருசாக யாருமே இல்லை சார், அப்படிலாம் யாரும் இல்லை. ஓகே ஓகே சார். பர்சனலாக சார் பர்சனலாக நான் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் தான், யூடியூபர், ப்ளஸ் ஊரில் கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் 12th தான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? இவர் சார் சொல்லுங்கள். அட்வொகேட் அவர். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், உங்களை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். அவர் அட்வொகேட் சார். கூச்சப்படுறாரு. எல்லாருக்குமே கேமரா ஃபஸ்ட்டு, அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஃபியரில் இருக்காங்க. இவர் நம்ம நண்பர், இவர் மும்பையில் வந்து வந்திருக்காரு. இவருமே வந்து நம்ம டிஜிட்டல் ஃப்ரெண்ட் தான். இவர் டிஜிட்டல் மூலிமா மும்பை. அவர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். இங்கிலீஷில் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். So हिंदी नहीं ओके सो सबसे पहले तो सबको यही जानना चाहते हैं कि कॉकरोच जनता पार्टी क्या है. कुछ लोग हंसते भी है कि ये कैसा नाम है. ओके बट कॉकरोच जनता पार्टी जैसे नाम से ही है कि जैसे कॉकरोच हर एक परिस्थिति को सरवाइव कर लेते हैं, हर एक अपोजिट परिस्थिति को सरवाइव करके बच जाते हैं और हर एक परिस्थिति को लड़ के वो सर्वाइवर कहलाते हैं. वैसे ही आज के डेट में हमारे यूथ भी बहुत तरह के परेशानी से जूझ रहे हैं और कहीं ना कहीं वो भी एज अ सर्वाइवर बन के उभर रहे हैं. ठीक है, सो ये नाम उन्हीं के लिए है, उन्हीं को रेफ़र करते हुए कॉकरोच जनता पार्टी है और इसका आज हम लोग ऑफिशियल फॉर्मेशन कर रहे हैं. ठीक है, ये अलारमन है. ठीक है, ஓகே ஓகே. உங்கள் நேம் சொல்லுங்கள். हमारा नाम बोलो. हरी हरी. ஓகே ப்ரோ, உங்களோட இன்ட்ரடக்ஷன். என்னோட பேர் வந்து வெற்றிவேல். நான் வந்து மயிலாப்பூர். எனக்கு பேக்ரவுண்ட்லாம் பெருசாக கிடையாது, அம்மா அப்பா யாரும் கிடையாது. தனியாக தான் இருந்தேன், தனியாக தான் வளர்ந்து இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். அதாவது கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, தனியாக தான் இருக்கேன். என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், இந்த சிசிடிவி, அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங்னா அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் வந்து நான் தனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேக்ரவுண்டு பார்த்தா இதுதான். ஓகே, தேங்க்யூ.